வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தொழிலாளர் நலத்துறையிலேருந்து பார்த்தா மாபெரும் நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 12th மட்டும் எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500க்கு மேற்பட்ட வேகன்சி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் ஆகட்டும், ஸ்டெனோ மற்றும் MTSக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. தாராளமாக அப்ளை பண்ண ஆசைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட் டேட் நெருங்குறதுனால இன்னொரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணுறோம். அதனால் ஆல்ரெடி பார்த்தவங்க தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்க்காதவங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா? உடனே வந்து வேலை வேணுமா? அண்ணா அகாடமி வந்து ரீலேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத போறீங்க, முற்றிலும் இலவசமாக. அப்படி டெஸ்ட் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது மூலமா வித்தின் 15 டேஸ்ல வந்து தாராளமா பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். 200க்கு மேற்பட்ட லீடிங் கம்பெனி வந்து ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தாராளமா செக் பண்ணி பாருங்க. கீழே லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கெட் கைன டேபை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லேட்டஸ்டா வந்து பிசினஸ் அனாலிஸ்ட் டெஸ்ட் ஆகட்டும், அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட், HR ஜெனரலிஸ்ட் டெஸ்ட், அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது சூட்டபா இருக்கோ தாராளமாக அப்ளை பண்ண முடியும். சைட்ல வந்து ஸ்கில்ஸ் செக்ஷன் டேப் இருக்கும். அதுல ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்குரிய பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அது மேக்ஸிமம் அதிகபட்சமா வந்து 25 lakh rupees பேக்கேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் டெஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுற ஹோம் பேஜுக்கு வந்து புக் யுவர் ஸ்லாட் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லாட் லைன் புக் பண்ண முடியும். பிளஸ் ஒரு சில மார்க் டெஸ்ட் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே பிராக்டிஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கோர் பண்ணும்போது லீடர் போர்ட்ல வந்து போடுவாங்க. சோ டாப் ஸ்கோரருக்கு வந்து பார்த்தா MacBook Pro ஆகட்டும், iPhone, iWatch எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தா ஸ்விக்கில இருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் ஜாப் ரோல் வந்து பார்த்தா பேக் எண்ட் ஆகட்டும், ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதான் மீன்ஸ் அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுக்கும். தாராளமா செக் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தா ESICன்னு சொல்லுவாங்க. அதாவது தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் வந்து பார்த்தா வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க் ஆகட்டும், ஸ்டெனோகிராஃபர் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா UDCக்கு வந்து பார்த்தா 150 வேகன்சியும், ஸ்டெனோக்கு வந்து பார்த்தா 16 வேகன்சியும், MTSக்கு வந்து பார்த்தா 219 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அனைவரும் விண்ணப்பிக்கிற மாதிரி வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கேட்டகரியில் வேகன்சி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக URல வந்து அப்ளை பண்ணலாம். பட் URல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடைக்காது. இல்லை ப்ரோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா UDC மற்றும் ஸ்டெனோக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு 25,000 வந்து 81,000 கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் MTS போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 to 56,000. இது போக அதர் அலவன்ஸ் ஆகட்டும், DA, HRA, டிரான்ஸ்போர்ட் அலவன் எக்கச்சக்கமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே பார்த்தா அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா UDCக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு MS ஆஃபீஸ் சூட் வந்து படிச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருவாங்க, இன்னும் சொல்லுவாங்க PGA படித்து முடிச்சிருவாங்க. பட் அடிஷனல் கோர்ஸை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நீங்கள் எது படித்தாலும், டிப்ளமோ படித்தாலும், 12th எது படிச்சிருந்தாலும் அடிஷனாக வந்து பண்ண ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை டைப் ரைட்டிங் கோர்ஸோ இல்லை ஒரு COA கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி கோர்ஸை முடிச்சு வைக்கிறது மூலிமா எக்கச்சக்கமான ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து எடுப்பாங்க. இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிகிரி படிச்சிருப்பாங்க, பட் ஒர்க்கிங் நாலேஜ் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீ சர்டிஃபிகேட் போய் முடிக்கணும் அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இந்த ஒர்க்கிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு நம்ம தமிழ் பிரெயின் சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸல் வந்து பார்த்தா அட்வான்ஸ் லெவல் எக்ஸல் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1450 ரூபா கோர்ஸை வந்து பார்த்தா முற்றிலும் இலவசமாக ரொம்ப லிமிடெட் டைம் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வீடியோ லிங்க் இருக்குது, உடனே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ என்ரோல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து காசு கேட்பாங்க. அதனால் கீழே லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ண எல்லாமே க்ளீனாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்து உடனே என்ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் போய் லாகின் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஃபைனலாக முடிக்கவும் போனால் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக நிறைய ஜாப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து இரண்டாவது ஸ்டெனோ வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்டெனோக்கு வந்து 12th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்டேஷன், அதாவது சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டைப் ரைட்டிங் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. MTS போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதுமானது. வேறு எந்த மாதிரி அடிஷனல் கோர்ஸோ எதுவுமே தேவை. 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து February 15th நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். டிகிரி ரிசல்ட்லாம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா UDC அண்ட் ஸ்டெனோவுக்கு 18 to 27,
MTS க்கு பார்த்தீங்கன்னா 18 ல இருந்து 25 கொடுத்திருக்காங்க. இது போக ரிலாக்சேஷன் கண்டிப்பா இருக்கு. SC ST க்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமும் OBC க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்திருக்காங்க. மாற்று நம்பர்கள் எல்லாம் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஆன்லைன் அப்ளை பண்ற போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் மற்றும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எழுதிட்டு இங்கே உங்கள் பேர் எழுதிட்டு கீழே சைனை மறக்காமல் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அதில் சைஸ்லாம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் SC, SCA, ST, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸர்வீஸ்மென், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாலே போதுமான ஒரு ரீஃபண்ட் ஆயிரும். ஆனால் மீதி இருக்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பேமெண்ட் பண்ணணும். பட் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. நான் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னமா டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு இது சைஸ்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நிறைய முக்கியமான மாவட்டம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மாறுபடும். அவனா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே கேட்குறாங்க. ஓவராலாக செக் பண்ணும்போது 100 கொஷின் 200 மார்க்கு, 1 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் கொஸ்டின் இப்போ இருக்கும். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 மார்க். அதாவது நீங்கள் ஒரு தவறான பதில் எழுதிங்கன்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4 தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1:10. ஒரு வேகன்சி அப்படின்னா 10 பேரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்க போது சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின் 200 மார்க்கு, சேம் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் எல்லாமே இருக்குது. ஃபைனல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1:10 பண்ணாங்க. அடுத்து 1:5 பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸல் வந்து கேட்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வீடியோ லிங்க் இருக்குது. செக் பண்ணி மறக்காமல் எக்ஸல் கோர்ஸை ஃப்ரீயாகவே படித்து வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும்தான். நீங்கள் டாப் மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் மெரிட் லிஸ்ட்டில் வந்து வருவீங்க. இதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் ஆகட்டும், MTS போஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி February 15 நல்லாவே டைம் வந்து கொடுத்தோம். 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன மீன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸல் கோர்ஸ்க்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஃப்ரீயாக உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் தான் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மற்றும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.